இப்படி ஒரு டைம் மட்டன் குழம்பு வச்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது சாப்பாடு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். அதுக்கும் சப்பாத்திக்கு செம்மையா இருக்குங்க. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 2 கைப்பிடி சின்ன வெங்காயம், 7 பல் பூண்டு இதையெல்லாம் போட்டு லைட்டா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டா சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் நீங்க எந்த அளவுக்கு சேர்த்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்ல டேஸ்ட்டாவே இருக்குங்க. இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். இதையும் போட்டு லைட்டா கிளறி விடுங்க. நான் ஒரு 2 சின்ன தக்காளியா பார்த்து 2 தக்காளி போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. மல்லி, மிளகு, சோம்பு, ஜீரகம், பூவு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுப்பு ஸ்லிம்மில் வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா கரிஞ்சிடும். இந்த குழம்புக்கு இந்த மசாலா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மணமாகவும் இருக்கும். இந்த 2 ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மசாலா நல்லா ஆறட்டும். இப்போ நான் ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். இது கூட தேவையான அளவு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட 3 பட்டை போட்டுக்கோங்க. இது கூடயே 2 கொத்து கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு 1/2 கிலோ மட்டன் சேர்த்திக்கிறேன். மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அந்த எண்ணெயிலே மட்டன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் இது கூடயே ஒரு கொத்து புதினா போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நான் இது கூட தட்டி வச்சிருக்க இஞ்சி சேர்த்திக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அப்படி கூட சேர்த்திக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த எண்ணெயிலே மட்டன் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ மல்லி, சோம்பு வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அது கூடயே தக்காளி, வெங்காயமெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்திக்கலாம். இது கூடயே 2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்திக்கோங்க. இது கூடயே அந்த பூக்கள் சேர்த்திக்கோங்க. அந்த பட்டை, சோம்பு பேக்கெட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பூக்கள் அதை சேர்த்திக்கோங்க. இது கூடயே நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். இப்போ இது அரைக்கிறதுக்கு அளவான தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை நம்ம இது கூட ஊற்றிக்கலாம். இது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மட்டனில் அந்த மசாலா நல்லா சாற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா அரைச்சி அந்த ஜாரி ஒரு அலசு நான் இது கூடயே சேர்த்திக்கிறேன். இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இது கூட உப்பு, காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு பத்தலை, அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இது நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 7 விசிலே கறி நல்லா வெந்துருங்க. இப்போ பாருங்கள், 7 விசில் விட்டாச்சு. குழம்பு பாருங்கள் எந்த அளவுக்கு குழம்பும் எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா ரொம்ப வாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம மட்டன் குழம்பு ரெடி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.